எந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு போடுறாங்களோ இல்லையோ, இந்த படத்தை கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நேற்று நான் தியேட்டரில் போய் பார்க்குறப்போ ஃபுல்லாக ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க, எல்லா வகையான ஃபேமிலிஸும் இருந்தாங்க. லக்கீலி நாங்கள் போன நேரமோ என்னமோ இல்லை ஏதோ அமைஞ்சுதோ தெரியல, மணிகண்டன் அந்த படத்துடைய டைரக்டர், அந்த படத்துடைய ரைட்டர், அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்துட்டு தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. அந்த படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வெகுவாக வந்துட்டு எழுத்தாளரையும் டைரக்டரையும் மணிகண்டனையும் வந்து பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதோ ஒரு காணொலி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நான் உங்களோட பேச போகிறது வந்து இல்லை ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லாமா, சரி, நான் பேச போகிறது வந்து குடும்பஸ்தன் படத்தை பற்றி தான். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ நவீன் ஒரு ஆட் ஏஜென்சியில் கிரியேட்டிவ் ஹெட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் காசு சம்பாதிக்கல. அவங்க அம்மா வந்து குடும்ப தலைவி. இவர் காதலிச்சு ஒரு தலித் சமூக பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால அவங்க வீட்லேயும் அவங்க சமூகத்துலேயும் இவரும் இவருடைய மனைவியும் வந்துட்டு சில பேச்சுக்கள் வந்து வாங்குறாங்க. அதை போக நவீனுடைய அக்கா கணவர் ராஜேந்திரன் கிட்ட இருந்து வந்து அவர் ஒரு சோசியோபேத், அவரை விட வந்து நவீன் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிடைக்கிற வாய்ப்பில் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இதெல்லாத்தையும் போக அவருடைய மனைவி வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் வரப்போகுது. அவங்க அப்பா வந்து வீட்டை இது பண்ணணும், ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு வட இந்தியா கோயில் டூருக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 கேட்குறாங்க. இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்து எப்படி நிலைக்குலைய வைக்குது அப்படின்னும் இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஏதோ காரணத்தினால அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நவீன் எப்படி சமாளித்தார், இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்னு சுவாரஸ்யமாகவும் ஜாலியாகவும் ரொம்ப ஹியூமரோடையும் சொல்லக்கூடிய படம் தான் குடும்பஸ்தன். ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமாக எழுத்தாளர் பிரசன்னா அவரை வந்து நான் வெகுவாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவருடைய எழுத்து வந்து எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்க்குறப்பே வந்து நல்லா தெரியும். என்னதான் வந்து இந்த ஜெனரேஷனுக்கான திரைப்படமாக இருந்தாலும் அங்கங்கே வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஹியூமர் ஜாப்ஸ் வந்து இருக்குது. நம்மளை வந்து ஒரு இடத்துல கூட சலிப்படைய வைக்காமல் வந்துட்டு படம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே இல்லாமல் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு லாங் ஷாட்டில் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம் வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு மேட்ச் கட் மாதிரி டப்னு மேட்ச் கட் பண்ணி அவர் வந்து அந்த இடத்த வந்து ரீச் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரியான நிறைய இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற எப்படி சுவாரஸ்யமாக வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது வந்து எடிட்டருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். படம் முழுக்க எந்த ஒரு இடத்துலையுமே சோர்வடைய வைக்காமல் அங்கங்கே வந்து சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அவருடைய ஆக்டிங். ஸோ ஒரு குடும்பஸ்தன், அதாவது சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை ஏற்ற ஒரு நபர் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் வந்து அவங்க சமாளிக்கணும், என்னெல்லாம் வந்துட்டு பிரச்சனைகள் வரும், அதில் எப்படியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துருக்காரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா நானே வந்து பார்த்துக்கிட்டேன். என்னதான் அவருக்கு இருந்த பிரச்சனையோட கம்பேர் பண்ணுறப்போ என்னெல்லாம் சின்னதாக இருந்தாலும் என்னால் வந்துட்டு அவருடைய கஷ்டத்தோட வந்து என்னால் இது பண்ணிக்க முடிஞ்சுது, கம்பேர் பண்ணிக்க முடிஞ்சது. என்னால் வந்து என்னையே வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. ஸோ எனக்கு இது வந்து ஹேட்ரிக்கான ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் மணிகண்டனுக்கு இருக்குது. ஸோ முதல்ல வந்து இது குட் நைட், அப்புறம் வந்து லவ்வர், இப்போ வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு விசேகர் படமாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைரக்டர் வந்துட்டு தொடர்ந்து இதே மாதிரியான கதைகள் எடுத்தார் அப்படின்னா இந்த ஜெனரேஷனோட விசேகர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சிடலாம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரியான ஒரு களம்.
அதை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுவும் மணிகண்டன் மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு நபராக வந்து சூஸ் பண்ணி பண்ணதுனால இன்னும் வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது இந்த படம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி தீம்ஸ் வந்துட்டு இவங்க கையாண்டிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணால் அந்த குடும்பம் அவங்க சுற்றி இருக்கிற சமூகம் வந்துட்டு எப்படியெல்லாம் பேசும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காங்க. அது என்ன தான் வந்து காமெடியாக கன்வே பண்ணியிருந்தாலும் நிதர்சனமான உண்மை வந்துட்டு இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் காமெடியாக கன்வே பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல வந்து காமெடியாக வெளிப்படுது. அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு காஸ்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக வந்துட்டு வெளிப்படுது. ஒரு சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற வைக்கிற மாதிரியான ஒரு சில இடங்கள் இருக்குது. அது வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லை இந்த படத்தில், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. இன்னொரு இடத்துல வந்து ஆன்லைனில் வந்து லோன் வாங்கி எவ்வளோ பேர் வந்துட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்றத அந்த போர்ஷனையும் வந்துட்டு ரொம்ப காமெடியாக வந்து அணுகியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஊர் முழுக்க வந்து கடன் வாங்கியிருப்பார். அது வந்து கடைசியில் எப்படி வந்து இவர் காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து எப்பா நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை உனக்கு அடுத்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். அந்தளவுக்கு வந்துட்டு அந்த உலகத்துக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து எனக்கு உருவாச்சு இந்த படத்தில். மணிகண்டனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. இதே மாதிரி சின்ன சின்ன டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ் வந்து மணிகண்டனோட ஒர்க் பண்ணி இவர் வந்து இன்னும் நிறைய பெரிய வெற்றிகளை வந்து அடைவார் இன்னொரு 10 வருஷத்தில் அப்படின்னு எனக்கு ரொம்ப உள்மனசு சொல்லுது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதே மாதிரி தான் நாளை இயக்குனர்லேருந்து வெளியே வந்த புது டைரக்டர்ஸ் நிறைய பேரோட வந்து கொலாபரேட் பண்ணி அவருக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த டேரக்டர்ஸும் அவங்களுக்கான இடத்த வந்து நிறைய பேர் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் நியூ ஜென்ரேஷன் டேரக்டர்ஸும் மணிகண்டன் மாதிரியான ஆளோட வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அதே மாதிரியான ஒரு பொசிஷனை மணிகண்டன் வந்து அடைவார் அப்படின்னு அவருடைய சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸில் இருந்தே வந்து நமக்கு தெரியுது. எல்லாத்தையும் விட குரு சோமசுந்தரம் அவர்களுடைய ஆக்டிங் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். அது வந்து அவருடைய முதல் படத்தில் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குட் நைட் மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு 2-3 விஷயங்கள் ஒரே சமயத்தில் நடக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருந்தது தவிர அதை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாலும் பெருசாக இம்பேக்ட் இருந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி குடும்பஸ்தன் கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம். இது வரைக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அடுத்த வாரம் இல்லை வர்ற வாரங்கள்லாம் அந்த படத்தை போய் பாருங்கள். இன்னும் நிறைய தேட்டருக்கு வந்து அந்த படத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியான, ரொம்ப ரிலேட்டபுளான திரைப்படம். தமிழ் சினிமானா வந்து வெட்டுக்குத்து மட்டும்தான் இல்லை, இந்த மாதிரியான படங்களும் வந்துட்டு நம்ம ஆதரிப்போம். ஏன்னா நம்ம ப்ளூ ஸ்டார் வந்து பார்த்து ரொம்ப சிலாகிச்சு அந்த படத்தை வந்து பெருசாக இது பண்ணோம். போன வருஷம் லப்பர் பந்தும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இடத்தை தான் பிடிச்சிது. ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சக்ஸஸை வந்துட்டு கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை வேறொரு காணொளியில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.